ஹலோ சொந்தங்களே, குட் மார்னிங். இப்போ வந்து இன்னைக்கு நம்ம வந்து தேர்ட் டே சைட் சீயிங், ஃபோர்த் டே. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டே நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்ததுனால இன்னைக்கு வந்து ஃபோர்த் டே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சைட் சீயிங் இப்போ போகிறோம். நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இன்னைக்கு மேட்சிங் அவுட்ஃபிட்ஸ் தான். இது வந்து எங்கள் வீட்டில் செஞ்சு நான் அந்த பயோட்டின் லட்டு செய்வேன்ல, ஸோ அதை நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த ரூம் செக் அவுட் பண்ணுறோம். இங்கே நம்ம 3 days இருந்துட்டோம், அதாவது 3 nights ஸ்டே பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 2 days வந்து பெஹல்கம். ஸோ செக் அவுட் பண்ணுறதுக்கு எல்லாமே பேக் பண்ணியாச்சு. பாப்பு கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி மார்னிங் தான் பண்ணோம், நைட்டு பண்ணலான்னு பார்த்தோம். செம்ம தூக்கம், டயர்டாக இருந்துச்சு. நேற்று ஸ்னோவில் வந்து சுத்தமாக முடியாமல் போயிடுச்சு உடம்பு. அதனால் இன்றைக்கி மார்னிங் சீக்கிரமாக எழுந்துச்சி பண்ணுவோன்ட்டு பண்ணிட்டோம். இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகிறோம். இன்றைக்கி வந்து ஸ்னோ பாயிண்ட் எதுவும் இல்லை, அதனால் கொஞ்சம் மனசு தேத்திக்கிட்டு கொஞ்சம் தைரியமாக போகிறோம். ஸோ இன்றைக்கி என்னென்ன சைட்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்றது வந்து நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்போ நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஸோ see you, bye bye. மசால் தோசை, சோளா பூரி, சன்னா மசாலா, ரவா உப்புமா, அப்புறம் இது பொங்கல் நினைக்கிறேன், அப்புறம் பாயசம், சாம்பார், எக்கு, சட்னி. சூப்பர். ஸோ நம்மளோட அவுட்ஃபிட் வந்து இதுதான். இந்த க்யூட்டான அவுட்ஃபிட் தான் இன்றைக்கி வேர் பண்ணியிருந்தோம். நான் அவுட்ஃபிட் லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன். ஸோ இந்த ஹோட்டல் வந்து நம்ம இப்போ செக் அவுட் பண்ணுறோம். எனக்கு இந்த ஹோட்டல் விட்டு வரதுக்கு மனசு இல்லை, இருந்தாலும் நம்ம வந்து போய் தான் ஆகணும். ஸோ இந்த ரூம் வந்து செக் அவுட் பண்ணியாச்சு. இங்கே டாக்ஸ்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. பெட்ஸ் எல்லாம் அலோடு. ஸோ நீங்கள் உங்களோட பெட் கூட கூட்டிகிட்டு வரலாம். இப்போ நம்ம வந்து ஸ்ரீநகர் டு பெஹல்காம் போயிட்டுருக்கோம், ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து எங்களுக்கு வேறு ஒரு டிரைவர் வந்திருந்தார். பிகாஸ் எங்களோட டிரைவருக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால் வந்து அவரோட ஃப்ரெண்டை வந்து சென்ட் பண்ணியிருந்தார். இப்போ நம்ம வந்து காஷ்மீரி ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குகிற பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு, சாஃப்ரான், ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அங்கே உங்களுக்கு ஒரிஜினல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அதை நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துட்டே நம்ம வந்து வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படி தான் சொன்னாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாதாம்லேயே நமக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க, வால்நட்லேயும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவங்களோட டீ, இந்த டீ ஒன்று கொடுத்துருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. சாஃப்ரான் அப்புறம் நாங்கள் எங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் அங்கே வாங்கிட்டோம். அண்டு இந்த பிளேஸில் தான் நம்ம வாங்கினோம். அதுதான் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆப்பிள் வேலி வழியாக போயிட்டுருக்கோம். 2 பக்கமுமே ஆப்பிள் ட்ரீஸ் தான் இருக்குது. ஆனால் வந்து ஆப்பிள் இல்லை, பிகாஸ் அக்டோபர் மந்த் தான் வந்து கல்டிவேட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. கொஞ்சம் மரத்தில் மட்டும் விட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்துட்டு கல்டிவேட் பண்ணாத ஆப்பிள்ஸ் அப்படியே மரத்தில் இருக்குது. அங்கே வந்து ஜூஸ் கடையில் ஜூஸ் வாங்கினோம். ஆப்பிள் ஜூஸ் ஃப்ரெஷ்ஷாகவே அங்கே போட்டு கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, செம்ம ஸ்வீட்டு. நான் அந்த மாதிரி ஒரு ஆப்பிள் ஜூஸ், அதுவும் மில்கே போடாமல் நான் குடித்ததே இல்லை அந்த மாதிரி. அவங்க சுகர் கூட போடல. அங்கே நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் நம்ம மெயின் பெஹல்காம் வந்து ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து நமக்கு எந்தெந்த சைட் சீயிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆள் வருவாங்க. அவங்கக்கிட்ட நம்ம சொன்னால் அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் அதுக்குமே நம்ம பே பண்ணணும். எங்களுக்கு வந்து அதிகமாக தான் கேட்டாங்க, 5K கிட்ட கேட்டாங்க 2 பேருக்கும் சேர்த்து. அதுவுமே போனியில் தான் போகிற மாதிரி இருக்கும். அப்போ தான் லைட்டாக ஸ்னோஃபால் மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. சரி, அவங்க சொன்னாங்க நீங்கள் மேலே போனீங்கன்னா ஸ்னோஃபால் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் வந்து மேலே போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி நாங்கள் வந்து போனி ரைடே ஓகே இது பண்ணிவிட்டு நாங்கள் போனோம். நாங்கள் வந்து ஒரே ஒரு சைட் சீயிங் மட்டும் சூஸ் பண்ணிக்கிட்டோம். பைசரன் வேலி, அதை வந்து மினி ஸ்விட்சர்லாண்ட் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே தான் நம்ம சூஸ் பண்ணி போனோம். ஆனால் வந்துட்டு மற்றவங்கெல்லாம் வந்துட்டு நிறைய பிளேசஸ்லாம் சூஸ் பண்ணி போனாங்க. பட் எங்களுக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம இது ஒன்று மட்டும் போவோம், ஸ்னோஃபால் பார்க்கணுன்றதுக்காக தான் போவோன்ட்டு போனோம். ஆனால் ஸ்னோஃபால் அதே மாதிரி நம்ம பார்த்தோம். பட் நம்ம கீழே இருந்தாலும் ஸ்னோஃபால் பார்த்துருக்கலாம் போல். ஏன்னா ஹோல் காஷ்மீர் ஃபுல்லாகவே வந்து ஸ்னோஃபால் ஆயிடுச்சு அன்றைக்கி. இந்த ரூட் வந்து நேற்று மாதிரி இல்லை. நேற்று வந்து நம்ம கொஞ்சம் கிட்டக்கே இருந்துச்சு அண்ட் வந்து ஈஸியாகவும் இருந்துச்சு கிளைம் பண்ணுறதுக்கு. ஆனால் இன்றைக்கி போனது வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருந்துச்சு. நிறைய இடத்துல எங்களால் வீடியோவே எடுக்கவும் முடியல. ரொம்ப நம்ம டைட்டாக பிடிச்சிக்கணும். அந்த குதிரையே வந்து ஸ்லைட் ஆகுது, அந்த மாதிரி
போனி வந்து ஸ்லைட் ஆகுற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப பயமாக இருந்துச்சு கொஞ்சம். ஆனால் வந்துட்டு அது சேஃபாக தான் அது கூப்பிட்டு போனாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இப்போ ஸ்னோஃபால் வந்து ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ்க்கு முன்னாடி அது லைட்டு மைன்யூட்டாக ஸ்னோஃபால் ஆகும்ல, அதை தான் நம்ம இப்போ வந்து பாப்பு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதேமாதிரி குதிரை வந்து அந்த பம்பி ரோட்லேயுமே ஓடுது. அதெல்லாம் கொஞ்சம் வந்து எனக்கு ஊன்னு கத்திட்டு கிடந்தேன் நான். Pau snowfall selfie video. தெரியுதா? ஸ்னோஃபால் அழகாக பொறுமையாக ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் ஸ்பீட் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அண்ட் கொஞ்சம் ஹெவி ஸ்னோஃபாலாகவே ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஆசையாக இருந்தது, அப்புறமா ஐயோ குளிருதே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நம்ம வந்து இது வரைக்கும் ஸ்னோஃபால்லாம் பார்த்ததில்ல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரஸான ரைடில் போகும்போது நம்ம வந்து ஸ்னோஃபால் பார்க்குறது நல்லா இருக்குது. நாங்கள் அங்கே ஹால்ட் பண்ணி வீடியோ எடுக்க சொன்னோம். எங்களோட கூட வந்த கைடு, அதாவது போனி கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒருத்தர் வந்தார் கூட, அவர் தான் எடுத்தார். இப்போ நம்ம பைசரன் வேலி வந்துட்டோம். இதுக்கு உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு வந்து 70 rupees கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 2 பேருக்கு சேர்த்து நினைக்கிறேன். அந்த கை நீ வச்சுக்கோ, இந்த கை நானு. அங்க வாங்கிருந்து ஆரம்பிப்போம். ஆன் பண்ணு. ஐயோ நான் கேவலமா போட்டு. ஐயோ மண்ணு சேர்ந்து வந்துருச்சு. அங்கே டூரிஸ்ட்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் தான் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பலான்னு கிளம்பிட்டோம். பின்னாடி மக்களா இருக்காங்க. இந்த பக்கம் தான் நல்லா இருக்கு. ஐயோ இது மக்கள். வேற எங்களோட அந்த போனி கூட்டிகிட்டு வந்தார்ல, அவர் வந்து 10 minutes தான் உங்களுக்கு டைம் அந்த மாதிரி சொன்னார். ஏன்னா பிகாஸ் ஸ்னோஃபால் அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து குதிரை வந்து ஸ்லைட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம அதுவும் இப்போ ஸ்லோப்பாக கீழே இறங்க போகிறோம். அப்போ வந்து ஸ்னோஃபால் அதிகமாக இருந்துச்சுன்னா குதிரை வழுக்கி விழுந்துச்சுன்னா நமக்கும் அடிப்பட சான்ஸ் இருக்குன்றதுனால அவர் சீக்கிரம் வர சொன்னார். நாங்களும் சீக்கிரமாக ஓடிட்டோம். அவரே உள்ளே வந்து எங்களை கூப்பிட்டு போயிட்டாரு. இப்போ நீங்கள் பார்க்குற பிளேஸ்லாம் நம்ம வரும்போது ஃபுல்லாக மண்ணாக இருந்தது. ஆனால் இப்போ நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது ஃபுல்லாக ஸ்னோவால் கவர் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு ஹெவி ஸ்னோஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. Yes. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்த இடம் இதுதான். ஃபஸ்ட்டு நம்ம லைட்டு ஸ்னோ மாதிரி காமிச்சோம்ல, நம்ம கார் பார்க் பண்ண இடம் இதுதான். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோ ஆகிடுச்சு. இது நம்ம காரு. நான் கொஞ்ச நேரம் உள்ளே உட்காந்து குளிர் காஞ்சிட்டு இருந்தேன். ரொம்ப ஸ்னோ ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ரோடு எல்லாமே ஸ்னோ ஆகிடுச்சு. அதனால கார்லாம் மூவ் பண்ணவே ரொம்ப கஷ்டமாகிட்டு போச்சு. ஏன்னா வந்து உங்களுக்கு கார் வந்து மூவ் ஆகாதுல, ஸ்னோவில் வந்து உங்களுக்கு அப்படியே வழுக்கும்ல, ஸ்லைட் ஆகும். அதனால கார்லாம் மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க எல்லோரும். இப்போ இங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்னோஃபால் ஆகிட்டுருக்கு. இது வந்து ஹெவி ஸ்னோஃபாலு. ஸோ வண்டி கூட மூவ் ஆகாமல் அங்கே டிராஃபிக் ஜாம் ஆகி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பிகாஸ் ரோடெல்லாம் ஸ்லிப்பரியாக இருக்குன்றதுனால. இப்போ நாங்கள் எப்படி வெளியே போக போகிறோன்னே தெரியல. வீட்டுக்கெலாம் வீடியோ கால் பண்ணி பேசிட்டோம் வீட்டில். ஆனால் வந்து அவங்களாம் பயமுடுத்தாமல் நம்ம வந்து பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பாப்பு வந்து இது நம்ம வந்து இங்கேருந்து எப்படி நம்ம வெளியே போக போகிறோன்ற ஒரு பயத்திலே உட்காந்துருக்காங்க. நான் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக வீடியோ கால்லாம் பண்ணி எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அதனால என்னை திட்டுறாங்க. பாப்பு வீட்டில் எல்லாரையும் ஒரு தடவை பார்த்துக்கிட்டோம். எங்கள் அப்பாவையும் உங்கள் அப்பாவையும் இன்னும் பார்க்கலையே. மீதி பேரெல்லாம் பார்த்துட்டாச்சு வீடியோ காலில். ஆனால் இது ரொம்ப தெரியல. ஒரு தடவை கடைசியாக பார்த்துக்கோங்க. நம்ம உயிரோட இருந்தாதான் இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகும் ஃபர்ஸ்ட். ஆமா, நாங்க வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா நாங்க வந்து நல்லா இருக்கோம்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ வந்து
வருமா எப்படி வரும் தெரியல. ஆனால் வந்து பயமாக இருக்குது. ஃபுல்லாக வந்து ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நாங்கள் வந்து காரில் ஹீட்ரு இருந்துச்சு, அதனால் உள்ளே வந்து உட்கார்ந்தோம். கடைசியில் இப்போ காருமே ரொம்ப நேரம் ஆனில் இருந்தால் உங்களுக்கு ஃபியூவல் காலி ஆகிடும்ல, அதனால் அவர் ஆஃப் பண்ணிட்டு டிரைவர் வெளியே போயிட்டாரு. என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் பயங்கர ஸ்னோஃபாலு, நிற்கவே இல்லை. நீங்கள் ஐ மீன் நாங்கள் வந்து உங்களுக்கு வீடியோ அட்டாச் பண்ணி இருந்திருப்போம் பாருங்கள். நாங்கள் இங்கே வந்து ரீச் ஆகும்போது இந்த இடத்துக்கு வரும்போது ஃபுல்லாக ரொம்ப லைட்டாக அந்த ஸ்னோ அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் நாங்கள் மேலே போகும்போதே கொஞ்சம் ஸ்னோஃபால் ஆகிடுச்சு. கீழே வரும்போது பார்த்தா இங்கெல்லாமே வந்து ஃபுல்லாக இவ்வளோ ஹைட்டுக்கு ஸ்னோ வந்துருச்சு. இப்பயுமே நிற்காம ஹெவியாக ஸ்னோஃபால் ஆகிட்டே இருக்குது. எப்படி வெளியே வர போகிறோன்னு தெரியல. கையெல்லாம் பாப்புக்கும் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் அதனால மேலே பைசரன் வேலி போயிருந்தோம். பாப்புக்கு ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சதுனால நாங்கள் லூஸ் மாதிரி க்ளவுஸ் வந்து அந்த வாட்டர் ப்ரூஃப் க்ளவுஸை வந்து இதில் வச்சுட்டோம், லக்கேஜில் வச்சுட்டு இதை வந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஏன்னா நமக்கு வந்து இன்னைக்கு ஸ்னோ அதிகமாக இருக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நாங்களாம் அசியூம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கிறுக்குத்தனமான வேலையை பண்ணிட்டோம். நீங்கள் வந்து தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. வாட்டர் ப்ரூஃப் க்ளவுஸ், வாட்டர் ப்ரூஃப் ஜாக்கெட் எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் வச்சுக்கோங்க. பிகாஸ் அன்எக்ஸ்பெக்டடாக நமக்கு ஸ்னோஃபால் ஆச்சுன்னா உங்களோட அவுட்ஃபிட் எல்லாமே வந்து வெட் ஆகும். அதுவே நம்மளுக்கு வந்து பயங்கர ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். எங்கள் க்ளவுஸ் வந்து வெட்டாகி ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு கை. அதனால பாப்பு அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. நாங்கள் வாட்டர் ப்ரூஃப் க்ளவுஸ் போட்டிருந்தா கொஞ்சம் இந்நேரம் நல்லா இருந்திருக்கும். அது எங்கள் லக்கேஜில் பின்னாடி மாட்டிட்டு இருக்கு டிக்கியில். என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ. ஸோ இது எப்போ நிற்கும்னு தெரியல. ரோடு வந்து எந்த அளவுக்கு ஸ்னோஃபால் இப்போ ஆயிருக்கு, எவ்வளோ ஸ்லிப்பரியாக இருக்குன்னு தெரியல. எல்லா வண்டியுமே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் எப்படி இதுலேருந்து வெளியே வர போகிறோம்னு தெரியல. ஒரு ஸ்னோஃபாலு பார்த்தது இல்லையேன்னு ஒரு அல்ப ஆசையில் வந்து இப்படி ஒரு ஹெவி ஸ்னோஃபாலில் மாட்டிக்கிட்டோம். நாங்கள் நினச்சோம் இப்போ காஷ்மீர்லேருந்து வெளியே போகிறதுக்குள்ளே நம்ம வந்து ஐ மீன் காஷ்மீர் விட்டு போகிறதுக்குள்ளே ஸ்னோஃபால் பார்ப்போமா என்னன்னு தெரியலையே. அப்படி தான் நேற்று, ஏன்னா சோன்மார்க்கில் நேற்று ஸ்னோ இல்லை, அதனால இருக்காது, நம்ம பார்க்க முடியாது போல நினச்சோம். அதுக்குன்னு கடவுள் இந்த அளவுக்கு ஒரு ஹெவி ஸ்னோஃபால் கொடுத்து எங்களை இது பண்ணிட்டாரு. சரி பார்ப்போம். ஏதோ ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் இதுலேருந்து எப்படி சேஃபாக வெளியே போவோமா என்னன்றது தான் எங்களுக்கு தெரியல. ஏற்கனவே உடம்பு வந்து எனக்கு உடம்பு வந்து சரி வரல. பாப்புக்கு இப்போ வந்து எதுவும் ஆகாமல் பார்த்துக்கணும். நான் தான் ஆமாம் நான் தான் பார்த்துக்கணும். இப்போ வந்து ஏன் நான் தானே உன்னை பார்த்துக்கணும் இல்லை? கரெக்டு தானே? அப்புறம் என்ன இல்லை பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜாலியாக போயிட்டுருக்காங்க. அதுவும் வெறும் மண்டையோட போயிட்டுருக்காங்க. நமக்குள்ளாலாம் போட்டு போகிறதுக்கே நமக்கு சரி வரல. எப்படி தான் இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியலைங்க. அதுவும் காஷ்மீர் பீப்புள் இவங்கெல்லாம் வந்துட்டு தலையில் குல்லா கூட போடாமல் க்ளவுஸ் கூட போடாமல் போயிட்டுருக்காங்க. ஸ்னோஃபால் இன்னுமே குறையில, ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி தான் வந்து காஷ்மீர் ஃபுல்லாகவே இப்போ ஸ்னோஃபால் தான் இருக்குது போல். ஸ்ரீநகர்லேயும் ஸ்னோஃபால் போல் இருக்குது. இப்போ தான் எங்களோட கைடு சொன்னாங்க. ஸோ நாளையிலேருந்து ஸ்னோஃபால் இருக்கும்னு நினைக்கிறேன். From here to hotel how? 14 kilometers. 14 kilometers. இங்கே பாருங்க, இந்த காரே மூழ்கி போயிடுத்து ஸ்னோவில். நம்ம கார் தான் கொஞ்சம் தேறி இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் ஹீட்ரு போட்டு உட்காந்துருக்கனால எங்களுதில் அந்த மாதிரி ஃபுல் ஆகலை. இவங்க ஹீட்ரு போடலையா என்னன்னு தெரியல, ஏசி போட்டிருக்காங்களா நான். எப்படி இருக்குது பாருங்க. ஓ கார் அங்கே பேர் பாப்பு. எப்படியும் கார் நவுறாதுன்னு தெரிஞ்சு போச்சு அந்த இடத்த விட்டு. நாங்கள் ஒரு 3 hours கிட்ட கார்லேயே உட்காந்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் சரி வெளியே போய் கொஞ்ச நேரம் நம்மளும் என்ஜாய் பண்ணுவோம் ஸ்னோவை அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பா வெளியே வந்துட்டேன். நம்ம பிகாஸ் வெளியில் மக்கள்லாம் பயங்கரமாக அவங்க ஸ்னோவில் போயிட்டு வந்துட்டு தான் இருந்தாங்க. நாம மட்டும் உள்ளே உட்காந்துருந்தோம். அதனால நாங்களும் என்ஜாய் பண்ணலான்னு வெளியில் வந்துட்டோம். ஹார்ட்ன்ற கிட்னி மாதிரி இருக்குது. Hey, it's cute heart. You see heart? காட்டு. இருடா, ஹார்ட் ஷேப் மாறி போச்சு. வேற பண்றேன். அம்மா இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய ஸ்னோவாக விழுது. அதுவும் ஹெவியாக. It is very dangerous. வெரி டேஞ்சரஸ் ஸ்னோவா இது. ஹெவி ஸ்னோஃபால் பாருங்களேன் எவ்வளோ கொட்டுது. நாங்கள் இப்போ தான் நாங்கள் நின்றுட்டு இருந்த பிளேஸ்லேருந்து ஒரு ஒரு எவ்வளோ மீட்டர்ஸ் வந்திருப்போம், ஒரு
ஒரு 100 மீட்டர்ஸ் இப்போ தான் நவுந்து வந்திருக்கோம். 100 கூட இல்லையா, 50 மீட்டர்ஸ் தான் நவுந்து வந்திருக்கோம். ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்னோ. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:15. இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து நின்ன இடத்துல தான் இருக்கோம், இன்னுமே நவுரில். என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. பாருங்க இப்போ நம்ம வந்து இங்கே டெம்பரரியாக ஒரு ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ண போகிறோம். பிகாஸ் ரோட்லாம் பிளாக் ஆகிடுச்சு. பாப்பாங்க கிட்ட போ. பாரு. காரில் வெயிட் பண்ணும்போது வெளியில் ஒரு ரூம் பார்த்தோம் இல்லையா, ஸோ ஐ மீன் ஹோட்டல் பார்த்தோம் இல்லையா, அங்கே தான் இப்போ நம்ம ரூம் எடுக்கிறோம். வெளியில் பாருங்கள் ஃபாரினில் இருக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் நடந்தே வந்துட்டோம். காரை அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம வந்து ஹோட்டலுக்கு வந்தாச்சு. வெளியில் இன்னுமே வந்து வெளியில் ஸ்னோஃபால் இருந்துகிட்டே தான் இருக்குது. நாங்கள் சுற்றி காமிச்சிருந்தோமே ஒரு ஹோட்டலு, கடைசியில் அங்கே தான் நம்ம இன்றைக்கி ஸ்டே பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. நாங்கள் புக் பண்ண ஹோட்டலுக்கு போக முடியல, ரோட்ஸ் எல்லாம் பிளாக் ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் அவங்க எல்லாமே கிளியர் பண்ணிட்டக்கப்புறம் தான், ரோட்ஸ் கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் போக முடியும். நமக்கு சேஃப்டி முக்கியம் இல்லையா. ஸோ நம்ம வந்து ரூம் போனாலும் பரவாயில்ல, காசு போனாலும் பரவாயில்ல, நமக்கு உயிர் முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரூமுக்கு வந்தாச்சு. ஐ மீன் இங்கே ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ரூம் கொடுக்கல, இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பை தி டைம். ஆனால் வெளியில் செம சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் வெளியில் ஓகே. நாங்கள் வந்து பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் நான் ஆர்டர் பண்ணோம். பன்னீர் சைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பன்னீர், படா பன்னீர். நாங்கள் எடுத்திருக்க ரூமில் வந்துட்டு ஃபுட்டு வந்து சேர்க்காம தான் வந்து 4500 சொன்னாங்க. ஃபுட்டு சேர்த்தா 7000 சம்திங் சொல்கிறாங்க போல். அதனால் நாங்கள் வந்து பக்கத்தில் பஞ்சாபி தாபாவில் வந்து சாப்பிட வந்திருக்கோம். சவுண்டு கேட்குமோ நான் பேசுகிறது? ஸோ இங்கே வந்துட்டு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். பத்தலைலாம் வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கலான்னு இருக்கும். சூப்பராக இருக்கும். பன்னீர் சாஃப்டாக நைஸ். நெக்ஸ்ட்டு ஒரு பானிபூரி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹோட்டலில் தான் இப்போ நம்ம சாப்பிட்டோம். பஞ்சாபி ரசோய் தாபா, பியூர் வெஜ்ஜு. இங்கே பாருங்களேன், அந்த கிரேன் போய் ஒரு காரில் இடிச்சிருச்சு போல இருக்கு. ஸோ இப்போ தான் நம்ம வந்து ரூமுக்கு வந்தோம் டின்னர் முடிச்சுட்டு. ஸோ இதுதான் நம்ம இப்போ இன்றைக்கி நைட் ஸ்டே பண்ண போகிற ரூமு. நல்லா இருக்குது ரூம், பட் ரேட் தான் கொஞ்சம் எங்களுக்கு அதிகமாக ஃபீல் ஆச்சு. ஓகே, என்ன பண்ணுறது, உசுர் முக்கியம் இல்லை.